பாடம் 6 நேர நெம்புகோல் மக்களின் குழாய் வழி. புரூனோ வாரக்கடைசி ஓய்வு நாட்களில் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும்போது பாப்லோ மட்டும் தனது குழாய் வழிகளை தோண்டிக் கொண்டிருப்பான். முதல் சில மாதங்களில் பாப்லோ தனது பங்குக்கு எந்தவொரு முயற்சியின் பலனையும் காட்ட முடியவில்லை. வேலை மிக கடினமாக இருந்தது. புரூனோவின் வேலையை விட கடினமாக இருந்தது. ஏனெனில் பாப்லோ வாரக்கடைசி நாட்களிலும் ஓய்வு நாட்களிலும் கூட உழைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் பாப்லோ மட்டும் தனக்குத்தானே நாளைய கனவுகள் இன்றைய தியாகத்தின் மீதுதான் கட்டப்படுகின்றது என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். நாளாக நாளாக அவன் ஒரு சமயத்தில் 1 அங்குலம் வீதம் தோண்டிக் கொண்டே இருப்பான். குழாய் வழி பற்றிய நீதிக்கதையிலிருந்து. பணம் பற்றிய நெம்புகோல் தத்துவத்துக்கும் நேரம் பற்றிய நெம்புகோல் தத்துவத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு பற்றி பழைய கூற்று ஒன்று உள்ளது. அது இப்படி போகிறது. ஒரு இராட்சத தனமான உயரமுள்ள ஓக் மரத்தின் உச்சிக்கு செல்ல 2 வழி உள்ளது. ஒரு ஓக் விதையின் மீது அமர்ந்தபடி காத்து கொண்டிருப்பது. மற்றொரு வழி அந்த மரத்தின் மீது ஏறுவது. மனிதர்கள் குழாய் வழிகளை கட்டுவதற்கு பணத்தை நெம்புகோல் தத்துவத்தின்படி செயல்படுத்தும் போது அவர்கள் ஓக் விதையின் மீது அமர்ந்திருக்கும் அந்த வழியைத்தான் பின்பற்ற நினைக்கிறார்கள். நான் இதை 50 வருடத்திய குழாய் வழி திட்டம் என்றே அழைக்க விரும்புகிறேன். இதன் வழியில்தான் இரட்டிப்பாக்குவது போன்றவை எல்லாம். பொறுமையாக காத்திருந்து உங்களுடைய பணம் பல வருடங்களில் மீண்டும் மீண்டும் இரட்டிப்பாக காத்திருப்பது. 50 வருட குழாய் வழி திட்டம் செயல்படுமே என்ற கேள்வியே எழ வேண்டாம். மார்கரெட் ஓடொனால்ட் என்ற ஒரு மிக குறைந்த சம்பளமே வாங்கி வந்த ஒரு ஆசிரியை எப்படி கோடீஸ்வரியாக மாறினார் என்பதற்குச் சான்று. மார்கரெட் ஓடொனால்டை போலவே நானும் நீண்டகால குழாய் வழி திட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவன்தான். பல வருடங்களில் நானும் எனது வருமானத்தில் ஒரு பங்கை பாம் கடற்கரை குழாய் வழியே உருவாக்க முயல்கிறவன்தான். இதையும் கூட ஓய்வு நிதித் தொகையிலிருந்து பங்குச்சந்தை கணக்கு வரையிலும் மற்றும் நிலத்தில் முயல்கிறவன்தான். இதற்கு பல முறைகளில் முயலுதல் என்று பெயர். இதற்கு வாழ்க்கை வழியை கட்டுதல் என்று பெயர். 50 வருட குழாய் வழி திட்டம். ஓய்வு நிதிகள், பங்கு மற்றும் பத்திரங்கள், உங்களுடைய இல்லம், சமூக நல பாதுகாப்பு திட்டம், IRAS, நிலத்தில் முதலீடு. ஆனால் நான் ஒரு ஓக் மரத்தின் மீது ஏறுவதிலும் நம்பிக்கை உள்ளவன். அப்படி ஓக் மரத்தின் மீது ஏறுவதை நான் 5 வருட குழாய் வழி திட்டம் என்று சொல்கிறேன். இதிலும் 50 ஆண்டு குழாய் வழி திட்டத்தில் உள்ளதைப் போலவே அதே போன்று இலக்குதான் உள்ளது. நிதியினை பொறுத்தவரை சுதந்திரம், பாதுகாப்பு இரண்டும் உண்டு. நான் என்னை அதே இடத்துக்கு 5 ஆண்டுகளில் கொண்டு செல்லும் அளவுக்கு ஒரு வியாபாரத்தை நடத்த முடியும். 5 ஆண்டு குழாய் வழி திட்டம். சுதந்திரமான வியாபாரி. விளையாட்டுக் களத்தை நேரம்தான் நிர்ணயிக்கிறது. நேரப் பங்குபாட்டின் தத்துவத்தின் அழகை பார்த்ததோமேயானால் நாம் எல்லோருக்குமே ஒரே விதத்தில்தான் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது நேரம்தான் ஆடுகளத்தை நிர்ணயிக்கிறது. பணக்காரருக்கும் சராசரி வருமானத்தை பொறுத்தவருக்கும் ஒரே அளவிலான நேரம். நீங்கள் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் என்ற கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய காரோட்டியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு நாளைக்கு ஒரே அளவிலான நேரம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நேர ஒதுக்கீட்டை நான் மக்களின் குழாய் வழி என்று சொல்லுகிறேன். நேரம் என்பது எல்லோருக்கும் ஒரே அளவில்தான்
சம அளவில்தான் கிடைக்கிறது. அவர் பணக்காரராக இருந்தாலும் அல்லது ஏழையாக இருந்தாலும், கல்லூரி படிப்பு படித்திருந்தாலும், பள்ளி படிப்பை விட்டவராக இருந்தாலும், இளம் வயதினராக இருந்தாலும், கிழவராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே அளவில்தான் ஒரு நாளைக்கு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையே பணத்தை பொறுத்த அளவில் நீங்கள் சொல்ல முடியுமா? இதையே இந்த வகையில் நினைத்துப் பாருங்கள். அதாவது, உங்கள் எல்லோரது வங்கிக் கணக்கிலும் ஒரே நாளில் $1440 இருப்பில் வைக்கும்படி செய்து உங்களது வாழ்க்கையை துவக்க வேண்டும் என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். அது எவ்வளவு மகத்தானதாக இல்லையா? அந்த பணம் உங்களுடையது மட்டுமே. அந்த பணத்தை வேறு எவருமே கையாள முடியாது. நீங்கள் அதனை செலவு செய்யலாம், முதலீடு செய்யலாம், பெருக்கலாம், எரித்து விடலாம், யாருக்காவது கொடுத்து விடலாம், அல்லது நெம்புகோல் தத்துவத்தை செயல்படுத்தி இரட்டிப்பாக்கலாம், வீணாக்கிவிடலாம். அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது மற்றொரு $1440 உங்களுடைய கணக்கில் இருக்கும். எல்லோருமே தமது கணக்கில் $1440 தான் துவக்குகிறார்கள் எனும்போது அது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. ஆனால் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தபடியே அது நிகழவில்லை. பணம் என்று வரும்போது வாழ்க்கை அவ்வளவு நன்றாக இல்லை. சில பேர்கள் வாழ்க்கையில் தங்கத் தொட்டிலில் பிறக்கிறார்கள், சில பேர்கள் சாதாரண தொட்டிலில் பிறக்கின்றனர், சில பேர் வெறும் தரையில் பிறக்கிறார்கள். இது நன்றாக இருக்கிறதா? இல்லைதான். ஆனால் ஒரு பாடலில் சொன்னபடி இதுதான் வாழ்க்கை என்பது. நாம் எல்லோருமே $1400 நமது வங்கிக் கணக்கில் வைத்துக்கொண்டு ஒரு நாளை துவக்குவதில்லை. அது மட்டும் நிச்சயம். நேரத்தை பொறுத்தவரையில் அது வேறு விஷயம். நாம் எல்லோருமே ஒரு நாளின் துவக்கத்தில் 1440 நிமிடங்களை நமது கணக்கில், ஒரு நாளைக்கு 24 மணிகள், ஒரு மணிக்கு 60 நிமிடங்கள் என்ற கணக்கில் வைத்துக்கொண்டுதான் நமது வாழ்க்கையை துவக்குகிறோம். நாம் எல்லோருமே நமது கணக்கில் அதே அளவு நேரத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாளை துவக்குகிறோம் எனும்போது, காசோலையிலிருந்து மற்றொரு காசோலை என்ற வாழ்க்கையை நடத்துபவருக்கும், நிதியை பொறுத்தவரையில் சுதந்திரமாக வாழ்க்கை நடத்துபவருக்கும் இடையே பார்த்தால், அவர்களது 1440 நிமிடங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே வாழ்க்கை அமைகிறது. சொந்த நேரத்துக்கான கணக்கு. நீங்கள் நினைப்பதை விட அதிக நேரம் உங்கள் கணக்கில் உள்ளது. சில பேர்கள் தமது குழாய் வழி திட்டங்கள் கட்டுவதை பிறகு செய்து கொள்ளலாம் என்று ஒத்தி போடுகிறார்கள். காரணம், இப்போதைக்கு எனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்கின்றனர். நாம் எல்லோருமே மன அழுத்தத்தில்தான் இருக்கிறோம். எல்லோருக்குமே சரியில்லாத நேரம்தான். இப்போது நமக்கு எல்லோருமே வேலை அதிகமாகத்தான் இருக்கிறது. நாம் எல்லோருமே நெருப்பை அணைப்பதை தள்ளி போட்டுவிட்டு எதிர்பாராத அவசர வேலைகளை கவனிப்பதில் மும்முரமாகத்தான் இருக்கிறோம். இந்த கெட்ட காலம் என்பதற்கு ஒரே வார்த்தை உள்ளது, அதுவே வாழ்க்கை என்பது. சில பேர்கள் X அல்லது Y அல்லது Z ஆகியவற்றை செய்ய சரியான நேரம் வரும் என்பதற்காக காத்திருந்து வாழ்க்கையையே வீணடித்து விடுகிறார்கள். அவர்கள் காத்திருந்தே இறக்கிறார்கள். ஏனெனில் சரியான நேரம் என்பதாக ஒன்று உண்மையில் இல்லவே இல்லை. யாராவது ஒருவர் உங்களிடம் ஒரு மூலையில் உட்கார்ந்து தினமும் 2 வேளைகளிலும் பூ வேலையை துணியில் பின்ன வேண்டும், அப்போது உங்களுடைய 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் பின்னுவீர்களா இல்லையா? அப்போது உங்களுக்கு பின்னுவதற்கு நேரம் கிடைத்துவிடும் இல்லையா? அப்போது உங்களுடைய மகன் விளையாட்டு மைதானத்தில் விழுந்து கை உடைத்து கொண்டாலும் உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுடைய கார் வேலை முடிந்த பிறகும் கிளம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. அது 10 லட்சம் ரூபாயை இழப்பதற்கு பதிலாக 2 மணி நேரங்கள் சரியான நேரமோ இல்லை சரியில்லாத நேரமோ என்று பார்க்காமல் பின்னுவீர்கள் இல்லையா? நகைச்சுவை எழுத்தாளர் ஆர்ட் புக்வால்ட், அது மிகச்சிறந்த நேரமே அல்லது மிக மோசமான நேரமோ, நமக்கு கிடைத்திருக்கும் நேரம் அவ்வளவுதான் என்று சொல்லுவார். துரதிர்ஷ்டவசமாக நிறைய பேர் நேரத்தை ஏனோ தானோவென்றுதான் நினைக்கிறார்கள். முக்கியமாக சில மணித்துளிகளை அப்படித்தான் நினைக்கின்றனர். நாம் நேரத்தை நாளாக அல்லது வாரமாக அல்லது மாதமாக அல்லது
வருடமாகத்தான் கணக்கிட பழகியிருக்கிறோம். ஆனால் அதனை மணிகளாகவும் நிமிடங்களாகவும் நினைக்க பழகியிருக்க வேண்டும். நாம் 9 முதல் 5 மணி வரை வேலை செய்கிறோம். திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பணிபுரிகிறோம். நாம் மாத நாட்காட்டியின் படிதான் திட்டமிடுகிறோம். நமது பிறந்த நாட்களையும் ஆண்டு விழாக்களையும் வருடத்திற்கொரு முறையே கொண்டாடுகிறோம். ஆனால் நேரத்தை பொறுத்தவரையில் அங்குமிங்குமாக சில நிமிடங்களாக சேர்க்கும்போது எவ்வளவு பெரிய மலை போல் நேரத்தை சேர்க்க முடியும் தெரியுமா? உதாரணத்துக்கு, ஒரு மனிதனின் வாழ்நாளில் சாப்பிடுவதற்கு எவ்வளவு நேரம் செலவிடப்படுகிறது தெரியுமா? 1 வருடம் என்பதாக ஊகிக்கிறீர்களா? 2 வருடங்களை விட என்னவென்றால் 2 வருடங்கள் விடை என்னவென்றால் 6 வருடங்கள். இது ஆச்சரியமாக இல்லை? இங்கு வேறு சில சிறிய வேலைகள் எவ்வளவு நேரத்தை உங்களுக்கு சேர்க்கிறது என்று பார்க்கலாமா? வாழ்நாளில் நாம் சில அன்றாட சிறிய வேலைகளில் கழிக்கும் மொத்த நேரம் 6 வருடங்கள் உணவு உண்பதற்காக, 5 வருடங்கள் வரிசையில் நிற்பதற்காக, 4 வருடங்கள் வீட்டை தூய்மைப்படுத்துவதற்காக, 3 வருடங்கள் உணவை தயாரிப்பதற்காக, 2 வருடங்கள் நமக்கு வரும் தொலைபேசிகளுக்கு திரும்ப பதிலளிக்க, 1 வருடம் மறந்து வைத்த பொருட்களை தேடுவதற்காக, 8 மாதங்கள் குப்பையாக இருக்கும் தபால்களை பிரிப்பதற்காக, 6 மாதங்கள் சிகப்பு விளக்குக்காக காத்திருப்பதற்காக. என்னுடைய கணக்கில் பார்த்தால் உங்களது வாழ்க்கையில் இது ஏறக்குறைய 22 வருடங்களை தொட்டுவிடும். இதன் காரணமாக இங்கு 15 நிமிடங்கள், அங்கு அரை மணி நேரம், அங்கு 2 மணிகள், இப்படி கடைசியில் ஒரு பெரிய அளவிலான நேரத்தை சேமிக்க முடிகிறது. சில மணி நேரங்கள் சில மாதங்களாக மாற்றப்படலாம். நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளிலும் வாரக்கடைசியிலும் 2 மணி நேரங்கள் ஒரு குழாய் வழி அமைப்பதை போன்ற உபயோகமான வேலையை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமது வாழ்க்கையில் எத்தனை பெரிய சாதனையை செய்ய முடியும் என்று எண்ணி பாருங்கள். நீங்கள் தினமும் 2 மணி நேரத்தை ஒதுக்கினால், அதாவது உங்களது வேலைக்கு முன்னால் 1 மணி நேரமும் மாலை வேளைகளில் 1 மணி நேரமும் ஒதுக்கினால், சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 மணி நேரத்தை ஒதுக்கினால், உங்களால் உங்களது பட்டியலில் 167 மணி நேரத்தை அதிகரிக்க முடியும். வாரத்துக்கு 16 மணி என்றால் 50 வாரங்கள் கொண்ட ஒரு வருடத்தில் 800 அதிகப்படியான மணிகளை சேகரிக்க முடியும். இதன்படி 100 8 மணி நேரங்களை சேகரிக்க முடியும். அல்லது 3 மாதங்கள் 10 நாட்கள் அதிகப்படியான வேலை நாட்களை ஒவ்வொரு வருடத்திற்கும் சேர்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், தினமும் 2 மணி நேரத்தை தனியாக ஒதுக்கி 3 அதிகப்படியான மாதங்களை பயனுள்ளதாக ஒவ்வொரு வருடத்திற்கும் சேர்க்கலாம். ஆச்சரியமாக இல்லை? பயன்படக்கூடிய ஓய்வு நேரம் 2 மணி நேரம் டெய்லி ஒரு நாள், 10 மணி நேரம் ஒரு வாரத்திற்கு, 3 மணி நேரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் 6 மணி நேரம் ஒரு வாரத்திற்கு. மொத்த அதிகப்படியான நேரம் 16 மணி நேரம் ஒரு வாரத்திற்கு கிடைக்கும். நேரமே பணம். இப்போது உங்களுக்கு ஒரு சிறிய இரகசியத்தை சொல்லப் போகிறேன். வெற்றியாளர்கள் அனைவருமே தமது ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடுவதே அவர்கள் செல்வந்தர்களாவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. பில்கேட்ஸ் தினமும் மாலை வேளைகளில் 5 மணி வந்தவுடன் தொலைக்காட்சி பெட்டி முன் அமர்ந்து 7 மணி நேரம் மற்றும் சராசரி மனிதர்களைப் போலவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. சமீபத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரையின்படி, வட அமெரிக்காவில் அதிகப்படியான வருமானம் பெறும் பணக்காரர்களில் 10% வாரத்துக்கு சராசரியாக 52 மணி நேரம் மட்டுமே உழைக்கின்றனர்.
அந்த 10% மனிதர்கள் நீண்ட நேரம் மட்டும் உழைக்கவில்லை, அவர்கள் புத்திசாலித்தனத்துடனும் பணிபுரிகின்றனர். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் தமது நேரத்தை டாலர் கணக்குகளில் மட்டும் வியாபாரம் செய்வதில்லை. நீங்கள் பல்பொருள் கடைக்கு சென்றால் அங்கு மைக்கேல் ஜோர்டனை பரிசு சீட்டுகள் விற்பவராகவோ அல்லது மதுபானங்கள் விற்பவர்களாகவோ பார்க்க முடியாது. வெற்றிகரமான மனிதர்கள் எல்லோருமே தமது நேரத்தை மதிக்கத் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையுமே தமது நேரத்தையும் புத்திசாலித்தனத்துடன் பயன்படுத்தி மேலும் உயர்வடைகின்றனர். வீணாக்காமல் இருந்தாலே தேவை என்பது இல்லாமல் போய்விடும். மக்கள் பொதுவான என்னிடம் இப்பொழுது இத்த கணக்கில் எல்லாமே சரியாக போய்க் கொண்டிருக்கும் போது எதற்காக குழாய் வழி கட்டுமானத்தை தொடங்க வேண்டும் என்று கேட்கின்றனர். அவர்கள் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்த பின்னர் மாலை வேளைகளில் ஓய்வெடுப்பதற்காக கொடுத்து வைக்க வேண்டுமே, அதை விட்டுவிட்டு ஏன் இப்படி என்பதாகவும் கேள்வி எழுகிறது. அவர்களது ஓய்வெடுக்கும் பொருட்டு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்க்கின்றனர். இது இரவு படுக்கும் வரையில் தொடர்கிறது. வாழ்க்கை மிகவும் சுகமானது. நல்ல வேலை கிடைத்துவிட்டது. சில 1000 ரூபாய்கள் வங்கிக் கணக்கில் உள்ளது. பள்ளியில் குழந்தைகள் நன்றாக படிக்கின்றனர். படகை இன்னமும் கூட கடுமையாக முயற்சி செய்து செலுத்த வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகின்றனர். உங்கள் நேரம் மகத்தானதாக இருக்கும். இப்போதுதான் உங்கள் குழாய் வழிகளை அமைக்க துவங்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது இக்கேள்விகளை அவர்கள் எழுப்புகின்றனர். எதற்காக? ஏனெனில் நேரம் கடுமையாக மாறி அலைகள் ஆர்ப்பரித்து எழும்போது அப்போது மிக காலதாமதமாகிவிட்டிருக்கும். அப்போது அவர்களிடம் நான் இந்த நகைச்சுவையை கூறுவேன். ஒரு மனிதன் ஒரு நட்சத்திர ஓட்டலின் 30 மாடிகளில் இருக்கிறான். அந்த ஓட்டல் மான்ஹட்டன் நகரத்தில் சென்ட்ரல் பார்க் என்னும் இடத்தில் உள்ளது. அவன் ஜன்னல் திரைகளை ஓரமாக அகற்றி வெளியே தெரியும் காட்சிகளை கண்டு ரசிக்கத் துவங்குகிறான். அவன் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே வெளியில் மேலிருந்து ஒரு மனிதன் இவனது மாடியை கடந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்டபொழுது கீழே விழும் அவன் இதுவரையில் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறான். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லா பக்கெட் தூக்கிகளுமே இந்த உலகத்தில் இதுவரையில் நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்போதுமே கீழே விழாமல் அவர்களால் இருந்து கொண்டிருக்க முடியாது. எப்போது மனிதர்கள் அனைவருமே நேரத்தை டாலர்களுக்கு இணையாக வியாபாரம் செய்கிறார்களோ அதுவரையில் அவர்கள் வாழ்க்கை பாதுகாப்பு என்பதே இல்லை. ஏன்? காரணம், அவர்களின் காய்ச்சல் காரணமாக நேரத்தை சரியாக முதலீடு செய்ய முடியவில்லை என்றால், அல்லது காயம் பட்டதனால் அல்லது தேவையின்மை காரணமாக ஏதாவது ஒன்று நேர்ந்தால் அவர்களது காசோலை வரும்படி நின்றுவிடும். பக்கெட் தூக்கிகளை பொறுத்தவரையில் காசோலை இல்லையேல் பாதுகாப்பும் என்பதும் இல்லை. பொருளாதார பாதுகாப்பு. டெட். வெட்டுக்கிளியும் எறும்பும் என்ற கதை. நான் இதனை எழுதுகையில் நுகர்வோர்களின் நம்பிக்கை மிக அதிகமானது என்ற நிலையில் எழுதுகிறேன். வேலையில்லா திண்டாட்டம் மிக குறைவானது. வருமானம் அதிகரித்து கொண்டே போகிறது. வீட்டில் வாங்கும் திறன் அதிகரிக்கிறது. கார்களின் விற்பனை எங்கோ உயரப்போகிறது. நிறைய மக்கள் மிக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இதுவரையில் என்ற பொறியினை எப்போதும் என்பதாக தவறாக கணக்கில் கொண்டு விடக்கூடாது. வாழ்க்கை என்பதே ஒரு சுழற்சியாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அதுபோலத்தான் பொருளாதாரமும். இப்போது வியாபாரச் சுழற்சியில் எப்போதுமே இல்லாத அளவுக்கு நிலைமை மிக உயர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் எது ஒன்று மேலே போகிறதோ அது கீழே வந்துதானே ஆக வேண்டும். ஆனால் மக்கள் கீழே விழும்போது சில பேர்கள் மிக கடினமான நிஜங்களுடன் மோத நேரிடுகிறது. வேலை நிறுத்தங்கள், வேலை மாற்றங்கள், கடன்கள், மருத்துவ
அவசர செலவுகள், வயதானவர்களுக்கு மருத்துவ விடுதிகளில் சேர்ந்து அதிகப்படியான செலவுகள். இப்படி புத்திசாலி மனிதர்கள் வியாபாரம் கொளிக்கும் போது தமது கூடுகளில் மெத்தை போன்ற இறகுகளை பரப்பி வசதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்கின்றனர். புத்திசாலி மனிதர்கள் வியாபாரம் மேலே உயர்ந்து செழிக்கும் போதே கீழே விழும்போது அடிபடாமல் இருக்க பாதுகாப்பு வலை பரப்பிக் கொள்கின்றனர். கீழே விழும்போது வலை பரப்ப துவங்க மாட்டார்கள். அதனால்தான் மக்களுக்கு இன்றே தங்களது குழாய் வழிகளை அமைத்து கொள்ள சிறந்த நாள் என்று கூறுகிறேன். பொருளாதாரம் சீர்கேடடையும் போது அல்ல. இது எறும்பும் வெட்டுக்கிளியும் என்ற கதையை போன்றது. எறும்பு குழாய் வழி அமைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தது. அது கோடை நாட்களின் ஒரு பகுதியை தமது எதிர்கால மழை நாட்களுக்கு தேவையான உணவை சேகரிப்பதற்காக செலவிடும். ஆனால் தமது கோடை நாட்களையும் நல்ல முறையில் அனுபவிக்கும். ஆனால் தமது நேரத்தில் ஒரு பகுதியை குழாய் வழி அமைப்பதற்காக செலவிடும் புத்திசாலித்தனம் அவற்றிடம் உண்டு. ஆனால் அதே சமயம் வெட்டுக்கிளி வெறும் பக்கெட் தூக்கிதான். அது தன்னுடைய வருமானம் அத்தனையையும் செலவிட்டு கோடை காலத்தில் நன்றாக விளையாடி கொண்டிருக்கும். அது வரப்போகும் மழை காலத்தை பற்றிய நினைவின்றி இருக்கும். குளிர்ச்சியான மழைக்காலம் வரும்போது அதற்கு குழாய் வழி என்று ஒன்றிருக்காது. நிச்சயமாக வறுமையில் வாடி இறந்து போகும். இப்போது எனக்கு கொடுங்கள் அல்லது பிறகு கொடுங்கள். உங்களுக்கு மிக பிரபலமான ஒரு விளம்பர வாக்கியம் நினைவுக்கு வருகிறதா? இப்போது எனக்கு கொடுங்கள் அல்லது பிறகு கொடுங்கள். என்ன விளம்பரம்னு எனக்கு தெரியல, சாரி. இதே வாக்கியம் குழாய் வழியே அமைப்பதற்கு பொருந்தும். உங்களுக்கு என்ன விளம்பரம்னு ஏதோ நினைவுக்கு வருதா? இதே வாக்கியம் குழாய் வழியே அமைப்பதற்கும் பொருந்தும். நீங்கள் இப்போதே கொஞ்சம் கொடுங்கள். உங்களது நேரத்தையும் பணத்தையும் கொஞ்சமாக முதலீடு செய்து உங்களது குழாய் வழிகளை அமையுங்கள். அல்லது பிறகு ஏராளமாக கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் 60களில் 70களில் இருக்கும்போது சமூக நல பாதுகாப்பு திட்டங்களிலிருந்தும் சேமிப்பு திட்டங்களிலிருந்தும் உங்களுக்கு வரும் சிறிய தொகைகளிலிருந்து பின்னர் ஏராளமாக கொடுக்க வேண்டியிருக்கும். சற்றே நினைத்து பாருங்கள். உங்களது குழாய் வழிகள் சரியாக அமைக்கப்பட்டிருக்குமேயானால் பின்னாளில் நீங்கள் தருவதற்கு பதிலாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். எவ்வளவு அருமையான தத்துவம்! இப்போது கொடுக்கும் திட்டம், பிறகு கொடுக்க வேண்டிய திட்டம். நேரம், பணம் முதலியவற்றை முதலீடு செய்தால் சிறிய மாதக்கணக்கில் பாதுகாப்பான காசோலைகள். இப்போது கொடுக்கும் திட்டம். நேர நெம்புகோல், மக்களின் குழாய் வழி. நினைவில் கொள்ளுங்கள், நேரம்தான் ஆடுகளத்தை சமன் செய்கிறது. நம் எல்லோரிடமும் ஒரே அளவிலான நிதி வசதி இருப்பதில்லை. ஆனால் எல்லோரிடமும் ஒரே அளவிலான நேரம் இருக்கிறது. உங்களது ஓய்வு நேரத்தை நெம்புகோல் தத்துவத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தால் உங்களால் நிச்சயமாக ஒரு குழாய் வழியை அமைத்து கொள்ள முடியும். அது உங்களுக்கு வருடக்கணக்கில் திரும்ப அளித்து கொண்டிருக்கும். நமது நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் குழாய் வழிகளை அமைத்து கொள்ள முடியும் என்று நிச்சயமாக நம்பும் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இது முன்பு இருந்ததில்லை. 20ஆம் நூற்றாண்டின் கடைசியில் மிக பணக்காரர்கள் மட்டுமே தமது ஓய்வு நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ள முடிந்தது. 1890களில் மிக பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வீதம் உடல் உழைப்பில், அதாவது தொழிலாளர்களாகவே வாழ்க்கை நடத்தினர். அவர்கள் வாழ்வதற்கே அதிக நேரம் செலவழித்ததால் நெம்புகோல் தத்துவத்தை பற்றி சிந்திக்கவும் நேரமில்லாமல் இருந்தனர். ஆனால் இப்போது இதுவரையில் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு மக்கள் மிக அதிகமான அளவில் ஓய்வு நேரம் பெற்றிருக்கின்றனர். காலமும் கூட சமன் செய்யும் ஒரு மகத்தான சக்திதான். காலம் ஒரு பையனுக்கு கூட பெரிய மனிதர்களிடம் போட்டி போடும் சக்தியை அளிக்கிறது. ஏழை மக்களுக்கு 12 மணி நேரம் மட்டுமே கிடைத்து பணக்காரர்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கிடைப்பதில்லை.
இரு பிரிவினருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான் கிடைக்கிறது. ஒரு வார நாட்களும் 365 வார நாட்களும் கிடைக்கின்றன. சரித்திரத்தின் மகத்தான நேர நெம்புகோல் உபகரணம். இன்று குழாய் வழிகள் என்பவை பணக்காரர்களுக்கு மட்டுமே உரித்தானவது என்ற நிலை இல்லை. சிறிதளவே நேரம் இருக்கும் யார் வேண்டுமானாலும், ஆனால் நிறைய அளவுக்கு முயற்சியும் வேகமும் இருக்கும் யார் வேண்டுமானாலும் தமது நேரத்தை பயன்படுத்தி மக்களின் குழாய் வழிகள் என்பதை கட்டிக்கொள்ளலாம். இது 2 முதல் 5 வருடங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டால் அது பல வருடங்களுக்கு தொடர்ந்து பலனை அளிக்கும். அவ்வளவு ஏன், பல சகாப்தங்களுக்கும் கூட பலனளிக்கலாம். உண்மையில் சரித்திரத்தின் மிக மகத்தான நேர நெம்புகோல் கருவி நமது கைகளிலேயே இப்போது உள்ளது. இந்த நெம்புகோல் உபகரணம் உலகின் மிக அதிகமான கோடீஸ்வரர்களை மிக குறுகிய காலத்திலேயே உருவாக்கியுள்ளது. இது சரித்திரத்தில் மற்ற கண்டுபிடிப்புகளையெல்லாம் விட மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாகும். நான் இந்த கண்டுபிடிப்பான கருவியை இ-பைப்லைன், அதாவது கணினி குழாய் வழி என்றழைக்கிறேன். இதுவே நேரத்தை பயன்படுத்தக்கூடிய கடைசி ஆயுதமாகும். உங்களுக்கு இதே கணினி குழாய் வழியினை வேறு பெயரில் தெரிந்திருக்கலாம். இந்த பெயர் நாளிதழ்களில் மிக பிரபலமாக அடிபட்ட பெயர்தான். அது என்ன பெயர்? இன்டர்நெட் எனப்படும் வலைத்தளம். 1 மணி நேரம் 100 மணிகள்.